துவானகா மக்களே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நம்ம தண்ணி பழத்துக்கும் விஜே பாருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை இருக்கும். அப்படி ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரலனா கூட கண்டிப்பா விஜே பாரு தண்ணி பழத்தை உட்கார வச்சு தண்ணி பழத்தோட மண்டையை பயங்கரமா கழுவுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள இப்போ ஒரு சில சண்டைகள் வந்துச்சுல, அதான் நம்ம தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல ராஜாங்கம் வந்து திரும்பிச்சு. அப்படி ராஜாங்கம் தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல திரும்பும் போது தண்ணி பழம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா போற போக்குல விஜே பார்வை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிட்டாப்ல. விஜே பார்வை பார்த்து நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீயே ஃபேக்கா தானே இருக்க, நீயே ஒரு டாஸ்க்ல ஒருத்தனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டின ஆள் தானே, நீலாம் என்ன பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு போற போக்கில் விஜே பாருக்கு ஒரு அடியை போட்டு போயிட்டாரு. எங்கன்னு தெரியுதா, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நடந்துச்சுல. சோ கேப்டன்சி டாஸ்க்ல விஜே பாரு வந்து சபரியை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினதாகவும் இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள விஜே பாரு எப்படியோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் கெட்ட வார்த்தை போடல, நான் வந்து சொல்ல வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தண்ணி பழம் என்ன பண்ணிட்டாருன்னா நீயும் டாஸ்க்ல ஒருத்தனை பத்தி கெட்ட வார்த்தை போட்டவ தானே, நீலாம் என்ன பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு போற போக்கில் நம்ம விஜே பார்வதிக்கு ஒரு அடி விழுந்துட்டு. பட் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே விஜே பார்வதி தான். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டா முடிவெடுக்க தெரியல, கரெக்டா முடிவெடுக்க தெரியாம ஒரு மாதிரி தண்ணி பழத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த முட்டு கொடுக்க முடியல, இது பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமா போகுது அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி பழத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்பதான் தண்ணி பழம் வெடிஸ்டாப்ல. அப்படி வெடிக்க போய் தான் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். அரோராவை பார்த்து தண்ணி பழம் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட, கனியை பார்த்து ஏகப்பட்ட வார்த்தைகளை விட, அப்ப கனி பஞ்சாயத்து பண்ண அந்த பஞ்சாயத்துல தண்ணி பழம் வார்த்தைகளோட இந்த மாதிரி வீட்டுல பயங்கரமான பஞ்சாயத்து வெடிச்சிட்டு. பட் இந்த பஞ்சாயத்தோட எண்டுல கடைசியில் நம்ம தண்ணி பழத்தையும் கனியவர்களையும் கூட்டு போய் தனியாக உட்காந்து நம்ம சபரி அவர்கள் பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி பழம் கடந்து வளரிட்டு தான் இருந்தார். ஓகேவா, தண்ணி பழத்திட்ட கரெக்டான கருத்துலாம் இல்லை, அவர் சும்மா வந்து வளரிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி பழம் வந்து கனி அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டார். சரி ஓகேக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டார். சரி ஓகே, என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள், எதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, அரோராவை பற்றி ஒரு என்னெல்லாம் சொன்னார், எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? சரி ஓகே. ஸோ இந்த தண்ணிப்பழ பிரச்சனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தண்ணிப்பழ மேலே ஏகப்பட்ட தப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை நடந்தது எல்லாமே டாஸ்க்ல தான் நடந்துச்சே தவிர இது எதுவுமே பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. ஓகேவா, டாஸ்க்ல விஜே பார்வை கூட்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல தண்ணிப்பழம் வந்து நிற்காரு. தண்ணிப்பழத்தை பார்த்து இங்க இருந்து நம்ம வினோத் அவர்கள் யம தர்ம ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து தண்ணிப்பழம் வந்து வினோத்தை பார்த்து கரிச்சட்டி வாயா கறி வாயான்னு சொல்லி வார்த்தை விடுறாரு. இப்படிதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கு. அந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் அரோரா போயிட்டு அண்ணா இப்படி வார்த்தை விடாதீங்கன்னு சொல்லிட்டு தண்ணிப்பழத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. அப்படி சொல்லும் போது தண்ணிப்பழம் வந்து அரோரா பார்த்து ஒரு மாதிரி கத்திருப்பாரு. இந்த பிரச்சனையை தான் கனி அவர்கள் அர்பீஸ் ராஜ்யத்தோட தலைவியா இருக்க பாரு கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. அப்ப பாரு அந்த நாட்டோட தலைவியா டக்குன்னு முடிவு எடுத்திருக்கணும். ஓகேவா, பாரு அந்த நாட்டோட தலைவியா எல்லாருக்கான கருத்துக்களை கேட்டு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துக்கணும். பட் பாரு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி பழத்துக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. தண்ணி பழத்துக்கு ஃபுல் முட்டி. ஓகேவா, அவர் என்னதான் பேசியிருந்தாலும் நீங்க வந்து அவருக்கு ஆப்போசிட்ல பேசிருக்க கூடாதுல. ஆப்போசிட்ல கானா வினோத்தன வார்த்தை விடுறாரு. அப்ப நீங்க வந்து திவாகர் திட்டிருக்க கூடாதுல, கானா வினோத்தை தானே திட்டிருக்கணும்னு சொல்லிட்டு திவாகருக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்ப திவாகர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஓகே நமக்கு தான் பயங்கர சப்போர்ட் இருக்கு, நம்ம தான் மாசுன்னு சொல்லிட்டு திவாகர் நினைச்சிட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது போக 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 பாரு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு திவாகர் மேல தப்பு சொல்லிட்டாங்க. திவாகருமே தப்பு பண்ணியிருக்காரு, அப்போ திவாகரையும் ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு திவாகர் மேலே தப்பு சொன்னதுனால அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாம தான் இங்கே சண்டையை போட்டிருப்பாரு. அப்படி சண்டையை போட்டு போகும்போது திவாகர் என்ன வார்த்தை விட்டாருன்னு தெரியுமா? சண்டையை போட்டு போகும்போது திவாகர் போகிற போக்கில் பார்வை பார்த்து நீ என்ன ஒழுங்கா, நீ உனக்கு டாஸ்க் பண்ண தெரியுதா, உனக்கே டாஸ்க் விளையாட தெரியல, நீலாம் என்னை பற்றி பேசலாமா, இந்த டாஸ்க்கை நான் எவ்வளோ நேர்மையாக விளாண்டுட்டு இருக்கேன் தெரியுமா, நீலாம் ஒரு டாஸ்க்கை பற்றி பேசவே கூடாது, நேற்று நடந்த டாஸ்க்கில் சபரியை பற்றி கெட்ட வார்த்தை போடுற, நீலாம் என்னை பற்றி பேசலாமா, அவர் என்ன பாடி ஷேமிங் பண்ணுறாரு, அதை தட்டி கேட்க உனக்கு வக்கு இல்லை, நீ உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கியா, நான் தப்புன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு போற போக்கில் விஜே பாருக்கு ஒரு அடி. அப்ப அந்த இடத்துல இதான் சாக்குன்னு சொல்லி சபரி வரை எந்திரிச்சிருந்து ஆமாமா என்ன கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க நான் கவனிச்சு வரதுக்கு அந்த டாஸ்க்ல விஜே பாரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டலாம் இல்ல, கெட்ட வார்த்தை வாயில வந்துச்சு அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. பட் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல சபரி வந்து கெட்ட வார்த்தை போட்டான்னு சொன்னால அதை இப்ப தண்ணி பழம் பிடிச்சிக்கிட்டு விஜே பார்வை பார்த்து நீ கெட்ட வார்த்தை போட்டவ தானே, ஒரு டாஸ்க்ல ஒருத்தனை பார்த்து கெட்ட வார்த்தை போடுற, நீலாம் என்னை பத்தி பேசலாமா, நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கேனா, அவன் என்ன பாடி ஷேமிங் பண்ணும்போது கூட நான் கெட்ட வார்த்தை போடல, ஆப்போசிட்ல பாடி ஷேமிங் தான் பண்ணேன், மற்றபடி நான் கெட்ட வார்த்தை போடலன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் அந்த இடத்துல விஜே பாருக்கு ஆப்போசிட்ல ஒரு அடியை போட்டாப்ல. அப்பவே விஜே பாரு வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரைட்டு, இதுக்கு மேல போனா இவன் நம்மளை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் அந்த சண்டைக்கு நடுவில் போயிட்டு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. என்னன்னா இது ஏன் ராஜ்யத்தில் நடந்த ஒரு விஷயம்,
நான் பேசிக்கிறேன், என் ராஜ்யத்துல நடந்த விஷயத்த நான் தான் பேசுவேன், நீங்க பேசக்கூடாது, நீங்க அதை அப்படி விடுங்க, நான் பேசிக்கிறேன், ராஜ்யத்தை வச்சு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா உள்ள போய் இந்த பிரச்சனை எப்படியா திருப்ப ட்ரை பண்ணாங்க. பட் அந்த பிரச்சனையை திருப்ப முடியல. ஓகேவா, அந்த பிரச்சனையை திருப்ப முடியல. அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து போயிட்டு அப்புறம் கனி அவர்களுக்கும் தண்ணி பழத்துக்கும் பயங்கர ஃபைட்லாம் போயிருக்கும். அப்போ கனி போட்டு பொலன்னு பொழந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சபரி அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. ஏன்னா பிக் பாஸ் பார்த்தாரு, அவ்வளவுதான் பைத்தியம் ஆயிட்டான போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஃப்ரீ டைம் கொடுத்துட்டாரு. டாஸ்க் நான் தற்காலிகமா நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, சபரி வந்து இந்த ரெண்டு பேரையும் கூட்டு பெட்ரூம்ல போய் பேசிட்டு இருக்காரு. யார, கனி அவர்களையும் நம்ம தண்ணி பழத்தையும் கூட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு நடுவில் நம்ம விஜே பாரு வாண்டடா வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ள வந்து தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல ஏதாவது கருத்தை வைக்கணும், தண்ணி பழத்தை மாட்டி விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி உள்ள வராங்க. பட் சபரி விட மாட்டேங்கார். சபரி வந்து விட மாட்டேங்கார். ஆனா அந்த இடத்துல தண்ணி பழம் என்ன பண்றாரு தெரியுமா, அவங்கள விடுங்க, விஜய் பாரு கையில கருத்து இருக்கும், அவங்கள விடுங்க, அவங்கள பேச விடுங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம தண்ணி பழம் விஜய் பாருவை பேச வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா விஜய் பாரு வந்தது தண்ணி பழத்தை போட்டு பொழக்கிறதுக்கு. ஓகேவா, பட் அந்த இடத்துல சபரி சொல்லிட்டாரு, இல்ல நீங்க பேசக்கூடாது, நான் இங்க பேசி நான் இது பண்ணிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு ஆச்சு. வெளியே போன விஜய் பார்வதி காமு மாமாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து அப்பப்போ நம்மளை கால் வாரிடுறாரு, அப்பப்போ நம்மளை பற்றி எதாவது சொல்கிறாரு, நான் இதை விட மாட்டேன், நான் கண்டிப்பாக கேட்பேன், அவர் சும்மா நம்மளை பற்றி எதாவது சொல்லிட்டு குத்திட்டு போகிறேன், அதை பார்த்துட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் தான் சுற்றுறாங்க. இப்போ கூட வீட்டுக்குள்ள வேற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விஜய் பார்வதி திவாகரை பார்த்து சாப்பிட்டாச்சா, சாப்பிடுங்க, டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஒன்றும் பிரச்சனையாக வெடிக்கும், அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு சமாதானமாக பேசி ஒரு மாதிரி மாற்றி ரெண்டு பேரும் மண்டையை கழுவிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இதெல்லாம் நம்ம திவாகர் வந்து கனி அவர்கள்ட்ட சாரி கேட்டுட்டாங்க. எதுக்குன்னா கனியை வந்து திவாகர் என்ன வார்த்தை சொல்லி அப்பப்போ இது பண்றாருன்னா, கிச்சன் சாப்பாடை வச்சு கேம் பண்றீங்க, கிச்சன்ல இருந்து மட்டும் ரொம்ப நாட்கள் பொழைக்க முடியாது, மாட்டிப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அதை வந்து கனி அந்த இடத்துல எடுத்து வச்சு ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் சாப்பாடு வச்சு கேம்லாம் விளாடல, நான் யாருக்குமே சாப்பாடு பாகுபாடு பார்த்து கூட கொடுத்ததில்ல, திவாகர்கிட்ட எவ்வளோதான் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு சாப்பிட வந்து அவ்வளோ சாப்பாடு கொடுப்பேன், அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பேன், நான் வந்து அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சமைக்காமல் இருந்தால் கூட டக்குன்னு அவர் வந்து அக்கா பசிக்குன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் கொடுப்பேன், அப்படி தான் இத்தனை நாள் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இந்த விஷயத்தில் அவர் சாப்பாடுன்னு கொண்டு வரது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கனி அழுதுட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல ஒரு ட்ராமா போட்டாச்சு. ட்ராமா போட்டவொடனே நம்ம தண்ணி போல உடனே மனசு இறங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது, அது பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து, அக்கா இதில் வேணா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்க்கா, நான் வந்து அப்படிலாம் பேசலக்கா, அக்கா வந்து எனக்கு பிடிக்கும், அக்கா கிட்ட நான் நிறைய விஷயம் பேசுவேன், பட் அக்கா வந்து இதை ஒரு மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா அக்கா கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், அக்கா என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட அண்ணன் சாரி கேட்டா. சரி, சாரி கேட்டவர் அந்த பிரச்சனை அப்படியே விடுவாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சாரி கேட்டவர் உடனே அந்த பிரச்சனை எப்படி சொல்றாருன்னா, இவ்வளோ பிரச்சனை வெடிக்கிறதுக்கு அரோரா தான் காரணம், அரோரா தான் தேவையில்லாமல் கேம் விளையாடிட்டு இருக்கா, அரோரா வந்து அந்த நாடு கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா, அவன் நேத்திலிருந்து அப்படி தான் பண்றான், அந்த நாட்டு கூட சேர்ந்துட்டா, அந்த நாட்டு கூட கை குலுக்கிட்டு நம்மளை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு இன்னுமே அவர் பண்ண தப்பு புரியல. ஓகே, தண்ணி பல சைடில் நியாயம் இருக்குது, வினோத் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாரு, நிறைய இடங்களில் போயிட்டு இருக்கு, ஓகே தான், அதை வந்து சேனல் தான் அட்ரஸ் பண்ணி ஆகணும், நம்ம கதறியோ வீட்டுக்கு அவங்க கதறியோ அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேவா, அப்படின்னா மாற்றி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு தான் சாகணும். ஓகேவா, அதுக்கு மேலே அதுக்கு எண்டு கிடையாது. அதுக்கு சேனல் தான் ஒரு எல்லோ கார்டு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து பயமுறுத்தினா மட்டும்தான் அதை வந்து நம்ம நிப்பாட்ட முடியும். நம்ம வெளியே உட்காந்து கதறினாலும் அது நிற்க போகிறதில்ல, உள்ள இவங்க மாற்றி அடிச்சுக்கிட்டாலும் நிற்க போகிறதில்ல. சேனல் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும், பட் சேனல் அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு கண்டென்ட். ஓகேவா, ஸோ அந்த வகையில் தண்ணி பழத்துக்கு அவர் பண்ண தப்பு புரியல. அண்ட் இந்த விஷயம் எல்லாமே டாஸ்கில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியல. இந்த விஷயம் எல்லாமே டாஸ்கில் தான் நடந்திருக்கு. ஓகேவா, எல்லாமே டாஸ்க்கு தான். அந்த இடத்துல டாஸ்கில் அரோரா அவர்கள் ஒரு கருத்து வைக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி பழம் கோவப்பட்டிருக்காரு. அப்போ அந்த டாஸ்க் வேலை தான் போய் தலைமை பொறுப்பில் இருக்க விஜய் பாருட்ட தான் போய் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துட்டோ இல்லை அந்த டாஸ்க்கை குலைக்கணும்லாம் யாருமே இது பண்ணல. அப்படி டாஸ்க்கை குலைக்கணும்னா அந்த இடத்துல சண்டை போட்டு உருண்டிருப்பாங்க. பட் தலைமை பொறுப்பில் இருக்க விஜய் பாருக்கிட்ட தான் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தண்ணிப்பழம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும் தண்ணிப்பழத்துக்கு. அது எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்காரு, புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நைட் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாயத்து இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.